ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா சிலபஸ் வச்சுட்டு நம்ம சிலபஸில் ஒரு டாப்பிக்காக எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டியில் 2 கிளாஸ் எடுத்திருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பிடிஎஃப் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டு 2 கிளாஸில் வந்து உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பாலிட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். அதாவது நம்ம பாலிட்டி படிக்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு, பிரிட்டிஷ்டேருந்து நம்ம எப்படி இந்திய அரசியலமைப்புக்கு சட்டம் இயற்ற ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத ஒரு பேசிக் கிளாஸ் மாதிரி போட்டிருப்பேன். அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து பாருங்கள், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சிலபஸ் எப்போவுமே கையில் வச்சுட்டு தான் நம்ம படிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் 4ல் இந்திய ஆட்சியல்ல 15 கேள்விகள் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த ஒரு டாபிக் எங்கெங்கெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பேக் டு சிலபஸ் பார்த்துட்டு அதை வழி நம்ம படிக்கணும், ஓகேவா? இப்போ எங்கிட்ட டேஃபோட வேர் டு ஸ்டடி புக் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா டேஃபோட வேர் டு ஸ்டடி புக்கு. இது மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம எப்படி எங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பு முகவுரை, அரசியலமைப்பு முக்கிய கூறுகள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன லைன் கொடுத்துருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒன்றை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுவோம், ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு டாபிக் போட்டே 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேசிய சின்னங்கள் 6th ஸ்டாண்டர்ட் புக்லையும் பன்முகத்தன்மையினை அறிவும் சமத்துவம் பெறுதல் இதெல்லாமே நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ 6th ஸ்டாண்டர்டில் இருக்க இந்திய அரசியலமைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புக்கு வச்சே நான் காமிக்கிறேன். அதுக்கடுத்து 10th 12th தனித்தனியாக புக்கை வச்சு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபைனலாக இது 3ஐயும் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி எவ்வளோ தான் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணி தரேன், ஓகேவா? இப்போ 6th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 6th ஸ்டாண்டர்ட் புக் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 187வது பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 பேர் இருப்பாங்க, ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான் இது ஃபுல்லாகவுமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதாவது இந்த லெசன்லேருந்து எடுக்கிற ஃபேக்ட்னா இது மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமது அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடித்தாங்க இல்லையா? எழுதி முடித்து அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் உங்களுக்கு என்னென்னா 1950 ஜனவரி 26. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது, ஓகேவா? ஸோ லாகூரில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. காங்கிரஸ் மாநாடு வருஷம் ஒரு பிளேஸில் நடக்கும். அதே மாதிரி 1929 லாகூர் அப்படிங்கிற இடத்துல வந்து காங்கிரஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முழு சுயராஜ்யம் தான் எங்களோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டே மோட்டிவ் ஆகிடுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக ராவி நதிக்கரையில் வந்து நேரு அவர்கள் வந்து கொடியேற்றி இன்னைக்கு வந்து நாங்கள் முழு சுதந்திர நாளாக அலௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுதான் பின்னால் இந்த டேட்டை நம்ம மறக்கக்கூடாது, ஜனவரி 26 அப்படிங்கிறது நம்ம அப்போவே முழு சுதந்திர நாளாக கொண்டாடிருக்கோம் இல்லையா? அதனால அந்த டேட்டில் தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெமரிஸ்க்காக அந்த டேட்டை வச்சுருக்காங்க, ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு இந்த பேஜில் அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட்டு தான்.
என்ன சொல்லியிருக்காங்க, 1950 ஜனவரி 26 அன்று அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் பெறுவது தான் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி முழக்கம் போட்டிருக்காங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. ஓகேவா, முழு சுதந்திர நாள் எப்போன்னு கேட்டால் 1930 ஜனவரி 26. ஓகேவா, அந்த 3 பாயிண்ட்டும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு கட்சிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இப்போ அரசியல் நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது 389 பேர் சேர்ந்து உருவாக்கிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மன்றத்துக்கு யாராவது தலைவர்னு ஒருத்தர் வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க, வயது அடிப்படையில் யார் வயதில் பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த நிர்ணய மன்றத்தோட தலைவராக போடுவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்கள வந்து இந்த நிர்ணய மன்றத்தோட தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாரும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த அமைப்பில் அந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்ற அமைப்பில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, வேறு யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ பெண் உறுப்பினர்களும் இந்த நிர்ணய மன்றத்தில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்னா 15 பெண் உறுப்பினர்கள் இந்த நிர்ணய மன்றத்தில் இருந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து நிர்ணய மன்றம் உருவாக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், எதுக்கு இந்த அரசியல் நிர்ணய மன்றம் நம்ம உருவாக்கணும், நமக்கான சட்டத்தை நம்மளே இயற்றி நம்ம ஆட்சி பண்ணணும், அதுதான் முக்கியமான நோக்கம். அதனால என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஓகேவா, 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. இதோட தலைவர் யார், அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா, மேலும் ஆலோசகராக யார் இருக்காங்கன்னா BN ராவ் அவர்கள் வந்து ஆலோசகராக இருக்காங்க. முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது, எதோட முதல் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய மன்றம் இந்த மாதிரி நம்ம சட்டம் இயற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணணும் இல்லையா. அதுக்கு ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு அரசியல் நிர்ணய மன்றத்தோட முதல் கூட்டம் நடைபெறுது. அப்போ தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா, அவர் தான் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன ஆகுது, அவர் இறந்து போயிடுறாரு. ஓகேவா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார், அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா 60 நாடுகளில் இருந்து அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து அவற்றில் சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கினர். இப்போ அரசியலமைப்பு சட்டம் இயற்றணும்னு பிளான் பண்ணிட்டோம். ஆனால் எப்படி எழுதுறது, அப்போ ஒரு நாடும் போய் பார்த்து அங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஊரில் அவங்க சட்டம் எப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து மொத்தம் 60 நாடுகள்லாம் ஆராய்ஞ்சு நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த 7 பேர் கொண்ட குழு. ஓகேவா, அது மாதிரி இது எவ்வளோ உடனே இவங்க எழுதணுன்னு அதை டேரெக்டாக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமா, இதான் நம்ம இந்தியாவோட சட்டம்னு கிடையாது. ஏன்னா அதில் மக்கள்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்லி, அதாவது மக்கள் முன்னாடி வாசிப்பாங்க இந்த சட்டம்லாம் நம்மளுக்கு ஓகேவான்னு. அப்படி சட்டங்கள் வாசிக்கப்பட்டு பல திருத்தங்கள் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டு ஃபைனலாக நம்மளுக்கு 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள்கள் கடந்த நிலையில் 1949 ஜனவரி 26ஆம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேவா, 2 வருஷம் 11 மாதம் 18 நாள், கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 வருஷங்கிற மாதிரி. ஓகேவா, இந்த 3 வருஷம் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அந்த இது எழுதி முடிக்கப்படுது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நவம்பர் 26 முழுமையான அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டோம். ஓகேவா, நம்ம ஏற்றுக்கொண்டது வேற, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினது வேற. ஓகே, ஏற்றுக்கொண்டதுன்னா நம்ம இப்போ அதை பெற்றுட்டோம், இந்த அரசியலமைப்பு சட்டம் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த புக்கை நம்ம வாங்கின நாள் எப்போ, நவம்பர் 26 1949. அந்த புக்கில் இருக்க ஆர்டிகல்ஸ் படி இனிமேல் இதுதான் நடக்கணும், எல்லோரும் நடைமுறைப்படுத்தணும், இப்படி தான் இருக்கணும்னு சொன்னது எப்போ, 1950 ஜனவரி 26. ஓகே, இது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நம்ம அரசியலமைப்பு சட்டம் தயாரான அந்த நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுறோம். முழுமையான அரசியலமைப்பு சட்டம் நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா, அந்த நாள் தான்
அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த 3 வருட காலத்துக்கு, அதாவது 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள் 60 நாடுகள் பயணம் செஞ்சு நம்மளுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இல்லையா? அதற்கு மொத்தம் எவ்வளோ செலவு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாகியாச்சு. ஓகேவா? அப்போது அதுக்கு முன்னாடி, இப்போ புக்குக்கு முன்னாடி, இப்போ பாருங்கள், இந்த புக்குக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு முகப்புரை ரெடி பண்ணணும். ஸோ இந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முகப்புரை ரெடி பண்ணுறாங்க. அதில் என்னென்னலாம் முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பேஜை படித்தாவே போதும், நம்மளுக்கு எப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்கள் உள்ளே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டர் மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஆர்டரை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. கரெக்டான சீக்வன்ஸ் ஆர்டர் எதுன்னு நம்மள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம படிக்கும் போதே கிளியராக படிச்சிடணும். இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இறையாண்மை அப்படின்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இறையாண்மை அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்குது. இதை தான் இறையாண்மைன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் யார் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ முக்கியமான பொறுப்பு மக்கள்கிட்ட தானே இருக்குது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை இறையாண்மை என்கிறோம். உச்சநிலை அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் இறையாண்மை. அடுத்து மத சார்பின்மை. ஸோ அரசுக்குன்னு எந்த மதமும் கிடையாது, எல்லாரும் அவங்கவுங்க மதங்களை வழிபடலாம் இல்லையா? ஸோ இதுதான் மத சார்பின்மை, மக்களாட்சி நாடு. அதாவது மத சார்பின்மை மீன்ஸ் அந்த நாடாளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ எங்களுக்கான மதம் இதுதான், நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க மாதிரி தான் ஆட்சி பண்ணுறாங்க. இதுக்கு பேர் மத சார்பின்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. சம உரிமை, சுதந்திரமான செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. மொத்தம் ஒரு 6 அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்ததுன்னு தெரியுமா? 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அதில் ஒன்று சொத்துரிமை. சொத்துரிமைங்கிறது அடிப்படை உரிமையில் வச்சுருந்தாங்க. ஆனால் அது இப்போ இல்லை. மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று சம உரிமை, செகண்டு சுதந்திரமாக செயல்படும் உரிமை, தேர்டு சுதந்திரத்திற்கு எதிரான உரிமை, ஃபோர்த்து சுதந்திர சமய உரிமை, ஃபிஃப்த்து கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, 6வது சட்ட தீர்வு பெறும் உரிமை. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆர்டிகல்ஸோட டெஃபனிஷன் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கிறனால இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. 18 வயது பூர்த்தியடைந்த இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமை பெறுகிறார்கள். ஸோ எத்தனை வயது ஃபினிஷ் ஆகிருக்கணும்? நம்மளுக்கு 18 வயது ஃபினிஷ் ஆகிருந்தால் போதும். நம்ம அந்த ஜாதியா, இந்த மதமா, பாலினமா அப்படின்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. ஓகேவா? அதை தான் சொல்ல வராங்க. அடுத்து உங்களுக்கு அடிப்படை உரிமையில் கல்வி பெறும் உரிமை கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6லிருந்து 14 வயதுக்குள் தருவது அரசியலமைப்பு சட்டம் தமது கடமையாக அறிவித்துள்ளது. ஸோ 6லேருந்து 14 வயது இருக்க குழந்தைகள் கண்டிப்பாக கல்வி படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தகவல் பேழையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைவராகவும், N. கோபாலசாமி, முன்சி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் இந்த சட்ட வரைவு குழுவில் இருந்தவங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார்? கோபாலசுவாமி, முன்சி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ அம்பேத்கர் அவர்களோட சேர்த்து மொத்தம் 7 பேர். ஓகேவா? அக்குழுவின் தலைவரான B.R. அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மையான வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். ஸோ அம்பேத்கர் அவர்கள் தான் இதோட தலைவர். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்தது.
அதாவது நம்மளுக்கு அந்த நவம்பர் 26, 1949 நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை. அதில் வந்து மொத்தம் எவ்வளோ சட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தற்போது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 அப்போ 101 திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டங்களில் சேஞ்சஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போ? 2016. நம்மளுக்கு நியூ எடிஷன் புக்கு இல்லை. ஸோ நம்மளுக்கு ஓல்டு எடிஷனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது இப்போ எவ்வளோ சட்டங்கள் இருக்குது, எத்தனை அட்டவணை இருக்குது, எவ்வளோ பகுதிகள் இருக்குது, இதுவரையும் அரசியலமைப்பு சட்டத்தில் எவ்வளோ திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். அடுத்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலம் நாடாளுமன்றம் நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸோ இதோட ஒரிஜினல் காப்பி எங்கே இருக்குது? ஹிந்தி அண்ட் ஆங்கிலம் லாங்குவேஜில் இருக்காமா, ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு நாடாளுமன்றத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு அவ்வளோதான். 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்க அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற பாடம் வந்து முடிஞ்சது. இதில் புக் பேக் கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிட்டோன்னு அர்த்தம். மீள் பார்வையில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துகளையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் PR அம்பேத்கர் ஆவார். அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்தியா ஒரு இறையாண்மை உடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். அனைத்து குடிமக்களுக்கும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம். நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக உள்ளது. அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. வயது வந்தோர் வாக்குரிமை 18 வயதை அடைந்தவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குகிறது. அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகளும் உண்டு. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? சரியான விடையை தேர்வு செய்க. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்போ? நவம்பர் 26. நம்ம பார்த்தோம்ல, அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்ட நாள் தான் அரசியலமைப்பு தினம், நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தை டேஷாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. ஸோ எப்போ அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம்? 1949. ஏற்றுக்கொண்டது 1949, நடைமுறைப்படுத்தியது 1950. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஸோ 101 சட்ட திருத்தம் 2016 வரையும். இப்போ என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இது அடிப்படை உரிமை அன்று. எது அடிப்படை உரிமை? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், சொத்து உரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. இதில் எது நம்மளுக்கு சுதந்திர உரிமை உண்டு? அடிப்படை உரிமை. சமத்துவ உரிமையும் அடிப்படை உரிமை தான். கல்வி பெறும் உரிமையும் அடிப்படை உரிமை தான். அப்போ எது இல்லை? ஓட்டுரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை கிடையாது. அடுத்து அது அடிப்படை கடமை, உரிமையில் வராது ஓட்டுரிமை. அடுத்து 5th கொஸ்டின், இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அம்பேத்கர் அவர்கள். தேர்ட் கொஸ்டின், நம் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது உச்சநீதிமன்றம் ஆகும். நம்மளோட உரிமைகளை பாதுகாக்கிறது யார்? உச்சநீதிமன்றம். நம்மளுக்கு வந்து இப்போ இந்த 6 அடிப்படை உரிமையை சொல்லியிருந்தாங்களா, அதில் ஏதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் முறையிடலாம்? உச்சநீதிமன்றத்திட்ட போய் நம்மளுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி எங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்ட்டு. 4th கொஸ்டின், நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்.
ஸோ இது பாருங்கள் ரிப்பீட்டடாக வருது. நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு. சாரி 1950 ஏற்றுக்கொண்ட நாள் தான் 1949 ஏற்றுக்கொண்டது. நடைமுறைப்படுத்திய நாள் தான் கேட்குறாங்க. நடைமுறைப்படுத்தியதுன்னா நடைமுறைப்படுத்தியது ஜனவரி 26, 1950. ஓகேவா? ஏற்றுக்கொண்டது நவம்பர் 26, 1949. இது பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுதந்திர தினம் அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு? சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் எப்போ? ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறது நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. அப்போ இதுபடி நம்மளுக்கு எங்கே வருது? இ ஃபஸ்ட்டு, இ செகண்டு. எந்த ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிலபஸில் கொடுத்துருக்க வேட் டு ஸ்டடியில் ஃபஸ்ட் என்ன இந்திய அரசியலமைப்பு 6th ஸ்டாண்டர்ட் புக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன? இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. அதில் என்ன இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம பாலிட்டி படிக்கும்போது எதெல்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பள்ளி பாட புத்தகம் ஃபஸ்ட்டு, செகண்டு இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அவர்களோட இங்கிலீஷ் மீடியம் புக்கு, தமிழ் மீடியத்துக்கு இந்திய அரசியலமைப்பு வெங்கடேசன் சார் அவர்களோட புக்கு, அது இல்லைன்னா டாஃபோட புக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் டாபிக் இந்திய அரசியலமைப்பு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.